ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 7/1/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2026 எக்ஸாம் ஃபீஸ் தொடர்பான, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறது தொடர்பான இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீட் யூஜி 2026 எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில் அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பூர்த்தி செய்வது தொடர்பான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு நீங்கள் நீட் 2026க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் அண்ட் பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற அந்த கடைசி நாள் வரைக்கும், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஒரு டோட்டல் பேக்கேஜாக கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, சென்டாக், பாண்டிச்சேரி உள்பட அனைத்து கவுன்சிலிங்லேயும் நம்ம இந்த சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இதை பற்றின முழு விபரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது 2026 நீட் யூஜி 2025 தொடர்பான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போது அப்ளிகேஷன் போடுறதுக்கும் அதே போல் எக்ஸாம் ஃபீஸ் செலுத்துவது தொடர்பான விபரங்கள் இந்த வீடியோவில். இப்போது இது எல்லாமே 2025 அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்குறோம். ஒருவேளை இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது, லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே 2026 நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை அப்டேட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 2025 உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1700 ரூபாய், ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்லாக இருந்தால் 1600 rupees எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜென்டர் கேட்டகரியாக இருந்தால் 1000 ரூபாய் நீட் தேர்வுக்காக பணம் செலுத்த வேண்டும். ஓசிஐ, அவுட் சைடு இந்தியா கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க 9500 ரூபாய் செலுத்த வேண்டும். இப்போது இந்த பேமெண்ட் மெத்தட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டலாம், நெட் பேங்கிங்கில் கட்டலாம், அதே போல் யூபிஐ பேமெண்ட்டாகவும் செலுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 2025 நீட் தேர்வுக்கான கட்டண விபரம். இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸில் எந்த மாற்றமும் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த எக்ஸாம் ஃபீஸில் ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ரிவைஸ்டு வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். சரி, இப்போது அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன முக்கியமான விவரங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்குங்க. இதுக்கு நேற்று போட்ட வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு நான் கிளியராக கொடுத்துருக்குறேன். இப்போது கேண்டிடேட் கேன் அப்ளை நீட் யூஜி அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடு ஒன்லி. அப்போது இது எல்லாமே நீட் 2026 அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோலாம் எதுவும் இல்லை. அதே போல் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மே பி டன் பை த அக்சஸிங் த என்டிஏ வெப்சைட். என்டிஏ வெப்சைட் neet.nta.nic.in. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் எனி அதர் மோட் வில் நாட் பி அக்செப்டட். அப்போது ஆன்லைன் மோடில் அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் அப்ளை பண்ணணும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது மூலமாக, அதாவது இது இல்லாமல் நீங்கள் தபால் மூலமாக, கொரியர் மூலமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதனை பற்றிய முழு விபரமும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் இதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு மாணவர் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போடணும். கேண்டிடேட் மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆன் த என்டிஏ வெப்சைட். என்டிஏ வெப்சைட்லேயும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை
முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும். கேண்டிடேட்ஸ் நாட் கம்ப்ளைங் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷல் பி சம்மரிலி டிஸ்குவாலிஃபைடு. அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் ப்ரொவைடட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன். இது நேற்றே சொல்லிட்டோம். ஒரு கேண்டிடேட் மினிமம் 3 மெயில் ஐடி வச்சுக்குங்க, அதே போல் 3 மொபைல் நம்பர் வச்சுக்குங்க. இது எல்லாமே ரெஜிஸ்டர் மெயில் ஐடி. ஒன்ஸ் நம்ம என்டிஏக்கு கொடுத்துட்டோம்னா 2026 உங்களுக்கு அந்த நீட் தேர்வு முடிஞ்சு நீங்கள் அட்மிஷன் முடிகிற வரைக்கும் இந்த மெயில் ஐடியை மாற்றக்கூடாது. அதே போல் மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் மாற்றக்கூடாது. அப்போ 3 மெயில் ஐடி வச்சுக்குங்க, 3 மொபைல் நம்பர் வச்சுக்குங்க. இது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளேயே இருக்கட்டும். அதாவது ஸ்டூடெண்ட் பேரில் ஒன்று, அப்பா பேரில் ஒன்று, அம்மா பேரில் ஒன்று. இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர் பிரதர், சிஸ்டர் இவங்களுடைய மொபைல் நம்பரை வச்சுக்கோங்க. அதில் மெயின் நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரியும், மெயில் வந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்தாலோ அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆக்டிவேஷனில் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் தேர் ஓன் பேரண்ட்ஸ் கார்டியன் ஒன்லி. அதாவது இந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் பேரண்ட்ஸுதோ கார்டியன் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் பை த என்டிஏ த்ரூ இமெயில் ஆன் த ரிஜிஸ்டர் இமெயில் அட்ரஸ் ஆர் எஸ்எம்எஸ். அப்போ இது எதுக்காக அப்படின்னா என்டிஏ மாணவர்களிடம் தொடர்பு கொள்வதற்கு இமெயிலையும் எஸ்எம்எஸ்ஸையும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட், கார்டியன் இவங்களது மட்டும் கொடுங்க. அதுவும் எப்போவுமே உங்களுக்கு அது ஆக்டிவேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பார்த்துக்குங்க. நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்த்துக்குங்க. மேற்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நீட் 2026 டே 1 எண்ட் ஆஃப் த டே வரைக்கும், அதாவது அட்மிஷன் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னமும் முடியல, வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் ஓஎம்ஆரோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான
சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.